வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் இறந்த காட்டு யானையை பார்த்து விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வைரல் வீடியோ. கோவை வனக்கோட்டத்தில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. கோவை வனப்பகுதி வலசு பாதையாக வழிப்பாதையாக இருப்பதால் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. மேலும் காட்டு யானைகள் அடிக்கடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி வன அடிவார கிராமங்களுக்குள் புகுந்து விவசாய நிலங்களில் பயிர் சேதமும் செய்து வருகிறது. இந்நிலையில் கோவை வனச்சரக வனத்துறையினர் தடாகம் அருகே வரப்பாளையம் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது அங்கு ஒரு குட்டி யானை தனியாக நின்று கொண்டிருந்தது. உடனே வனத்துறையினர் அந்த குட்டி யானையை மீட்டு வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆனைமலை புலிகள் காப்பக கல இயக்குநர் மற்றும் வன பாதுகாவலர் டி வெங்கடேஷ் அறிவுறுத்தலின் பெயரில் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வனச்சரக அலுவலர்கள் வனப்பணியாளர்கள் குட்டி யானையை தாயுடன் சேர்க்க முயன்று வருகின்றனர். இதற்காக வனத்துறையினர் தாய் யானையை தேடி வரப்பாளையம் பகுதிக்கு சென்றனர். அங்கு தாய் யானை ஒன்று அமர்ந்த நிலையில் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. இதனை பார்த்த வனத்துறையினர், பொதுமக்கள், விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை உயர் அதிகாரிகள், வன கால்நடை மருத்துவர்கள், வன உயிரின ஆர்வலர்கள் ஆகியோர்கள் அமர்ந்த நிலையில் உயிரிழந்த காட்டு யானையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதில் அது பெண் யானை என்பது தெரியவந்தது. ஜேசிபி, ஹிட்டாச்சி டிராக்டர் வாகனத்தின் மூலம் இறந்த யானையை எடுத்துக்கொண்டு காப்பு காட்டிற்குள் சென்று வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கால்நடை மருத்துவர்கள் அந்த யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். இதற்கிடையே அமர்ந்த நிலையில் யானை இறந்திருப்பதை பார்த்து பொதுமக்கள், விவசாயிகள் வந்தனர். அங்கு வந்த விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இது அனைவரும் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வனத்துறையினர் தெரிவிக்கையில், உயிரிழந்த பெண் யானை சுமார் 40 வயதிற்கு மேல் இருக்கும். உடற்கூறு ஆய்வுகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் பின்னர்தான் முழுமையான விவரம் தெரியவரும். அங்கு மீட்கப்பட்ட 1 மாதமான குட்டி யானை உயிரிழந்த யானையின் குட்டியா அல்லது வேறு யானையின் குட்டியா என்பதை உறுதியாக தெரியவில்லை. ஆனால் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டியை வனப்பகுதிக்குள் நிறுத்தி யானை கூட்டத்துடன் சேர்க்க முயற்சி எடுத்து வருகிறோம். குட்டி யானை தனது கூட்டத்துடன் சேருமா என்பதை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். மேலும் அந்த குட்டி யானை உயிரிழந்த யானையின் குட்டியா என்பதை அறிய DNA பரிசோதனை செய்ய உள்ளோம் என்றனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.